எனக்கு தெரிஞ்சு இரட்டை இலக்கத்தை தொட்டாலே ஸ்டாலினுக்கு ஷாக் அடிக்கும். தேமுதிகவுக்கு திருமாவளவனை விட அதிக இடம் கொடுத்தால் அது அந்த கூட்டணியில சில முரண்பாடுகளை, உரசல்களை ஏற்படுத்தும். எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ நீங்க வேற யாரும் கொடுத்தா அதை பத்தி கவலை இல்லைம்பார். காங்கிரஸ் ஒப்பிட மாட்டார். அது வேற மாதிரி அவங்க மேல போயிட்டவங்க. தேமுதிகவுக்கு 12 கொடுத்தா குறைஞ்சது 12 திருமாவளவனை எதிர்பார்ப்பார். அப்படி இல்லைன்னா அது சுயமரியாதைக்கு இழுக்குன்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் நிற்பார். அப்போ 12 கொடுக்க மனசு இருந்தாலும் இன்னொரு 12 கொடுக்க என்கிட்ட 24 இல்லைன்னு ஸ்டாலின் நினைச்சாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இரட்டை இலக்கத்தை தொட்டாலே ஸ்டாலினுக்கு ஷாக் அடிக்கும். தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா கூட இங்க பிரச்சனை அவருக்கு வரும். ஏன்னா அதே 10 குறைஞ்சபட்சம் திருமாவளவன் எதிர்பார்ப்பார். இடதுசாரிகளையும் வைகோவையும் கூட அவர் சமாளிச்சிருவார். 6 வாங்கினீங்கல்ல, ஒரு 1 வாங்கிக்கோங்களேன். 7 இல்லை அண்ணே ஒரு 1 எனக்கு விட்டு கொடுங்கன்னா கூட வைகோ விட்டு கொடுத்துருவார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸ்டாலின் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறவர். 5 இடங்கள்ல நில்லுனாலும் நிற்பார். ஒரு இடம் கூட கொடுங்கன்னா அண்ணனுக்கு கொடுக்கலான்ற பெருந்தன்மை ஸ்டாலினுக்கு இருந்தால் 7ஓட கூட நிறுத்துவார். திருமாவளவனை அப்படி நீங்கள் டீல் பண்ண முடியாது. 10 இடம் நீங்கள் தேமுதிக கொடுத்துட்டீங்கன்னா. அதையெல்லாம் மனசில் வச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, 10 கூட அவர் ஒத்துட்டு இருக்க மாட்டாரோன்னு தோணுது. ஒருவேளை கொடுத்துருந்தா அவங்க ரொம்ப கணிசமா திமுக தன் தொகுதிகளை இழக்க வேண்டியது. ரொம்ப கம்மியா கொடுத்தா இதுக்கு தான் நீ இத்தனை வருஷம் இத்தனை காலமா நீ பேசினியா அப்படின்னு ஒரு தொண்டனுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். அப்படி பார்த்தா 12 வாங்கிட்டு போறான்னு வச்சுங்க. அப்ப இந்த கட்சியோட ஒருத்தர் 12 தானான்னு 4 பேர் கேட்க தான் செய்வான். கொஞ்சம் டீசென்ட் பேச்சுக்கு சொல்றேன் நான். டீசென்ட் குறைஞ்சதுன்னு ஒருத்தருடைய பார்வை இருக்கு. எவ்வளவு அதிகமா கொடுத்தாலும் அந்த கட்சிக்கு பெருமை தான், சந்தோஷம் தான், அந்த கட்சிக்காரன் சந்தோஷப்படுவான். கூட்டணி நெருக்கடிங்கிற யதார்த்தமும் ஒன்று இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ் கட்சி தன்னுடைய டோனை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். ஏன்னா இன்னொரு கட்சி வந்திருக்குப்பா, வின்னிங் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கூடுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண பார்ப்பார். இல்லை இது வந்து கேட்குறியா இல்லையா என்ன சொல்ற அப்படின்னு கொஞ்சம் ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கும். சும்மா வரல, அவங்க போட்டி போட போற இடம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் இந்த கம்ஃபர்ட்ல வந்து நிற்கிறார் அவர். ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க வைக்கிற அளவுக்கான அந்த தலைமை பண்பை ஸ்டாலின் காட்டணும். கடந்த 3 தேர்தலில் அவர் காட்டினார். இந்த முறை அது கொஞ்சம் கடினமான பணியா இருக்கும். எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்க்கணும்.